ஜப்பானில் போலி பாறைகளில் கேமராக்களை பதித்து பல வெந்நீர் ஊற்றுகளில் சுமார் 1000 பெண்கள் வரை குளிப்பதை படமெடுத்த ஆடவன் ஈராண்டுகள் சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளான். மே மாத வாக்கில் யமகாத்தா மாநிலத்தில் வெந்நீர் ஊற்றில் கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை பெண் ஒருவர் கண்டுபிடித்து போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து தயாராக காத்திருந்த போலீஸ் ஒரு நாள் தான் வைத்த கேமராவை எடுப்பதற்காக வந்தபோது 31 வயது அவ்வாடவனை கையும் களவுமாக பிடித்தது. 2022ஆம் ஆண்டிலிருந்து வெவ்வேறு வெந்நீர் ஊற்றுகளில் இதுவரை 1000 பெண்கள் குளிப்பதை தாம் படமெடுத்திருப்பதை விசாரணையில் அவன் ஒப்புக்கொண்டான். அவன் சிறார் ஆபாச படங்களை வைத்திருந்த வழக்கிலும் சிக்கியவன் என தெரிய வந்துள்ளது. அரசு தரப்பு அவனுக்கு 2 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டுமென நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது ஜப்பான் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற மன்னிக்க முடியாத குற்றங்களுக்கு வெறும் 2 ஆண்டுகள் தானா என நெட்டிசன்கள் கொந்தளித்து வருகின்றனர். நீதிமன்றம் செப்டம்பர் 17ஆம் தேதி தனது தீர்ப்பை வழங்கவிருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை. செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி 7:30க்கு புட்டாளஞ்சியாவுக்கும் சிறகை விரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்யமான சூழல். இந்தியா கேட் உணவகம்.